ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎஸ் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நான் போட்டுட்ருக்கோம். இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்புறம் நேற்று ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? நேற்று ஒரு கெஸ்ஸிங் இந்த ரூட் படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். 47 34 இல்லை 47 84 அப்படிங்கிற மாதிரி வரலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் என்னடானா 47 73 அப்படின்னு சொல்லி டபுள்ஸ் வச்சு அடிச்சிட்டான். 4D மிஸ்ஸிங் இதில். சரி, ஓகே, நமக்கு இந்த மாதிரி இந்த ரூட்டு படியும் நம்ம இன்றைக்கி ஒரு நம்பர் எடுக்கலாம். அது இல்லாமல் நமக்கு வந்த கெஸ்ஸிங்கு நம்ம இன்றைக்கி சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது லாஸ்ட் அடித்த அந்த 2 நாள் ரிசல்ட்டை மட்டும் வச்சு ஒரு கேம் கிடைக்கிது. அது சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது 399 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு, அடுத்தது 773 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது ஏ போர்டு, அடுத்த 3 சி போர்டு, அடுத்த 3 பி போர்டு அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இங்கே 99 78 ஏசியில் ஒரு 88 அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் கேப்பாக இருக்கிற நம்பரு ஒரு 838 அப்படிங்கிறது இன்றைக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 838 அப்படின்னே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக தான் இருக்குது, அதனால் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு 838 வரலாட்டி கூட 338 இல்லை 833 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணி கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பி போர்டு 7 வச்சு காமனாக ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குது. பி போர்டு 7 வச்சு கரெக்டாக நமக்கு அடிச்சிருக்கான். இப்போ இன்றைக்கி நேற்று பி போர்டு 7 அப்படின்னு சொல்லி வந்ததுனால நமக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசி ஏபி 74 ஏசி 74 இருக்குது. இங்கே ஏசி 74 இருக்குது. அப்போது ஏபி 64 74 64 கீழே இறக்கணும் 54, மேலே இறக்கணும்னா 84 அப்படின்னு சொல்லி வரும். ஏபியில் ஒரு 84 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஏசி 74, இங்கே ஏபி 64, இங்கே பிசியில் ஒரு 54 இல்லை 84 அப்படிங்கிற மாதிரி வரலாம். 84 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்த ஃபாலோவிங்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிசியில் ஒரு 54 இல்லை 84 அப்படிங்கிற ஒரு நம்பரு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு உங்களுக்கு ஏபியில் 54ன்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஏபி இல்லை பிசி அப்படின்னு தான் வரும். 54 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை பிசியில் 54 வந்துச்சுன்னா 354 354 384. ஓகேங்களா? பிசியில் 54 84 வந்துச்சுன்னா அதே இது நீங்கள் ஏபியில் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மாற்றி வச்சு ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். அதாவது 543 843. ஓகேங்களா? சரியா இருக்கா? ஆமாம், இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று சொன்ன நமக்கு அந்த ரூட்டு படி ஒரு கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதையும் சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த ரூட்டுக்கு முன்னாடி இது என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது இதையும் பாருங்கள். லாஸ்ட்டு ஏ போர்டு 7 இந்த ஏ போர்டு 7 அதுக்கு முன்னாடி ஏ போர்டு 7 பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இந்த ஏ போர்டு 7க்கு ஒரு கேமு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிசியில் 22 அப்படின்னு அடிச்சிருப்பான். அடுத்து ஏபியில் 22 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நாளைக்கு அடித்தா ஏசியில் 22 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா 22 கூட 9, இங்கே 22 கூட 4. ஓகேங்களா? 9 4 தான் அடிச்சிருக்கான். அப்போ ஏசியில் ஒரு 22 242 292. ஓகேங்களா? இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம்.
இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், பி போர்டு 7 வச்சு. அந்த இது உங்களுக்கு வீடியோவில் ரெக்கார்ட் ஆச்சா ஆகலையாங்கிற எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு, அதனால் ரிப்பீட் ஒரு வாட்டி சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. பி போர்டு 7, பி போர்டு 7க்கு காமனாக இங்கே ஏபி ஏசி 74, இங்கே 64, அப்போ கீழே இருக்குன்னு 54 இல்லை 84 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ 54 84 வந்துச்சுன்னா பிசிலேயும் ஒரு 54 வரணும், இல்லை 84 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏபியில் ஒரு, இது பிசி, இது ஏபியில் 54 இல்லை 84 அப்படின்னு சொல்லி வரணும். இது எப்படி வந்தாலும் 3 அப்படிங்கிறத உள்ளே வச்சு இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அது ரெக்கார்ட் ஆச்சாங்கிறது தெரியல, அதனால தான் திருப்பி ரிப்பீட் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக அந்த ரூட்டு மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த ரூட் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். எப்படி சொல்லியிருந்தோம்னா இந்த ஜீரோ வச்சு ஆடின கேமுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. 0-6-8-2 0-6-8-2 அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம அதே மாதிரி 0-6-8-2 அப்படிங்கிறது அடிச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேற்று இந்த இதில் வந்து எடுத்தோம் இல்லைங்களா. நேற்று நம்ம இந்த ரூல்ட்டு படி நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அந்த 93 99 இல்லைங்களா. 93 99 அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து இதுலேருந்து எடுத்துருந்தோம். ஒரு நாள் விட்டு கீழே இங்கேருந்து அடிச்சிருப்பான். இங்கே ஒரு நாள் விட்டு கீழே தான் அந்த 4D நம்பர் எடுத்திருப்பான். இப்போ அதே பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே நம்ம எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதே மாதிரி 2 நாள், இங்கே 2 நாள் கேப்பு, அதே மாதிரி இங்கே 2 நாள் கேப்பு. அந்த 2 நாள் கேப் வச்சு தான் இங்கே 734 அப்படிங்கிறது பாக்ஸில் வரலாம். அப்போது இங்கே 2 நாள் கேப்பு, இங்கே ஒரு நாள் கேப் விட்டான் இல்லையா. இங்கே வந்து 4D எடுக்கிறதுக்கு இங்கே டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப்பு. அப்போ இங்கேருந்து ஒரு 2 நாள் கேப் விட்டு இங்கேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம 47 34 இல்லை 84 வரும்னு சொன்னோம். ஆனால் அவன் என்னடானா இந்த மாதிரி அடிச்சிட்டான். இப்போது அதே மாதிரி நமக்கு இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த பேஸ் பண்ணி இந்த 2 நாள் கேப்பு, இந்த 2 நாள் கேப்பு, அதே மாதிரி இங்கே 2 நாள் கேப்பு. அப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 359 அப்படின்னு இருக்குது. 4D நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் கேப்பில் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 நாள் கேப்பில் வரணும். அப்போது இங்கேருந்து 1 2 நாள் கேப் விட்டு எடுக்கணும். 3 நாளாக, ஆமாம். அதாவது இங்கே டேரெக்டாக எடுத்தான், இங்கே வந்து ஒரு நாள் கேப் விட்டு எடுத்தான், இங்கே 2 நாள் கேப் விட்டுட்டு எடுத்தான், இங்கே 3 நாள் கேப் விட்டு எடுக்கும். 1 2 3 நாள் கேப் விட்டு இந்த 0வை தான் எடுக்கணும். அப்படி அந்த கணக்குப்படி பார்த்தா நமக்கு 0-35-9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே அப்படியே வந்துருமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் மாறி வரானது. இந்த 0-3 அப்படிங்கிறது முன்னாடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸ் இது வந்துச்சுன்னா இந்த 33 கூட டபுள்ஸ் வரலாம். 33 வந்துச்சுன்னா இந்த 35, அப்படி இல்லாட்டி 39 அப்படிங்கிறத கூட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.